இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் இதெல்லாம் நடந்துச்சு. அதில் தமிழ் மொழியை பற்றி பார்த்தோம்னா ஆக்ரஹாம் பண்டிதர் இருக்கார்ல, தமிழ் இசை வரலாறு அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்ய மகாஜன சங்கம் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்காரு. 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்புறம் தமிழிசையோட நிலையை குறித்து விவாதிக்க 1943 முதல் தமிழிசை மாநாடு 1943 முதல் தமிழிசை மாநாடு. அப்புறமேட்டு ஹிந்தி கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட்டதுனால பெரியாரும் மறைமலை அடிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்தது திராவிடர்களுக்கான வேலை வாய்ப்பை மறுப்பதாக அமையும் என பெரியார் சொல்லியிருக்காரு. அதுவே மறைமலை அடிகள் தமிழ் மொழி பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் இயக்கங்கள்னு பார்த்தோம்னா இந்திய பெண்கள் சங்கம், அகில இந்திய பெண்கள் மாநாடு ரெண்டுமே முக்கியமானது. இந்திய பெண்கள் சங்கம் 1917 அன்னி பெசன்ட், டோராதி ஜினராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ் இவங்களால அந்த சென்னை அடையாறில் தொடங்க பெற்றது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1917 தொடங்கப்பட்டுச்சு. அன்னி டோராவுக்கு மார்க் போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அன்னி டோராவுக்கு மார்க் போடுறாங்க. இந்திய பெண்கள் சங்கம் இதெல்லாம் பெண்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்றதுக்காக 1927 அகில இந்திய பெண்கள் மாநாடு நடந்துச்சு. பெண்களை எப்படி அவங்கள மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த மாநாட்டில் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ தேவதாசி முறை அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு. அந்த முறையை ஒழிக்கணுங்கிறதுக்காக பாடுபட்டவர்களில் முதலிடம் முத்துலட்சுமி அம்மையார். இவங்க பார்த்தோன்னா அவங்களுடைய முயற்சியினால் மதராஸ் அர்ப்பணித்தல் தடுத்தல் தேவதாசி சட்டம் அப்படின்னு சொல்லி 1947 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி இந்த சட்டம் இயற்றப்பட்டது. அந்த முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க சென்னை சட்டமன்றத்தில் இந்த தேவதாசி ஒழிப்புறதுக்கான மசோதாவை அறிமுகப்படுத்தினாங்க. அதன்படி அது சட்டமாகிறதுக்கு 17 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த தேவதாசி முறையை அந்த குற்றத்தை செய்பவர்களுக்கு 5 வருஷம் தண்டனையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தேங்க்யூ.